தங்கவயல் ராபர்சன்பேட்டை ஸ்வர்ணா நகர் 11th கிராஸில் உள்ள ராமேஸ்வரம் கேட்ச் மீன் கடையில் புத்தம் புதிய கடல் மீன்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளது. பார்த்தவுடன் வாங்கி சாப்பிட தூண்டும் வகையில் விதவிதமான ரகரகமான வகை வகையான கடல் மீன்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது. மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து இங்கு வழக்கம் போல் மீன்கள் வரத்து தொடங்கி உள்ளது. அது மட்டுமல்ல, நாக்கில் எச்சில் ஊற வைக்கும் இறால் ஊறுகாய் மற்றும் ருசிகரமான கருவாடு இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த ராமேஸ்வரம் கேட்ச் மீன் கடையில் டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. இவர்களின் மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டால் போதும், நாம் கேட்கும் கடல் மீன்கள் நம் வீட்டுக்கே வந்து சேருகிறது. எல்லாருக்கும் வணக்கம். ராமேஸ்வரம் கேட்ச்ல இருந்து பேசுறோம். தடைக்காலம் முடிஞ்சு நம்ம இன்னைக்கு கடை ஓபன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா வெரைட்டியும் வந்திருக்குங்க. தடைக்காலத்தில் கொஞ்ச நாள் கடை க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு நல்ல மீன் கிடைக்கல, அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். தடைக்காலம் முடிஞ்சு இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா வெரைட்டியும் வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி விசிட் பண்ணி நீங்கள் நம்ம கடைக்கு விசிட் பண்ணலாம். அதே போல் நம்ம டோர் ஸ்டெப் டெலிவரியும் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. மொபைல் நம்பர் நம்ம கொடுப்போம். அதில் நீங்கள் ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சா நாங்கள் உங்களை ஹேட் பண்ணிடுவோம். நம்ம ராமேஸ்வர கேட்சோடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் நாங்கள் உங்களை ஜாயின் பண்ணிடுவோம். அதில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்போம், என்னென்ன ஃபிஷ் வருதுன்னு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபோன் கால்லேயே ஆர்டர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். நம்ம டோர் ஸ்டெப் டெலிவரியும் பண்ணுறாங்க. என்னுடைய நம்பர் 8095082633. அதே போல் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவாடு மற்றும் எறா ஊறுகாய் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எறா ஊறுகாய் உங்களுக்கு இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதத்தில். ராமேஸ்வரத்தில் ஸ்பெஷலாக நெத்தலி கருவாடு அப்புறம் இறால் ஊறுகாய் எடுத்துகிட்டு வரோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ராமேஸ்வரத்தில் அங்கே ஸ்பெஷலாக பண்ணுறது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி